எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் லாஸ் அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எலெக்ஷன் லாஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதாவது தேர்தல் சட்டங்கள், தேர்தல் தொடர்பான சட்டங்கள், இல்லை தேர்தல் சட்டங்கள்னு போட்டாலும் ஓகே. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது கீழே ஒரு 4 ஆக்ட் நம்ம பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க தமிழில். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இது எப்போ போட்டாங்கன்னா 1950, 1950. போட்டாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆர்டிகல் 81 and 170, ஆர்டிகல் 81 and 170, அதாவது ஷரத்து 81 மற்றும் 170 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா lay down the maximum number of seats. Lay down the maximum number of seats. ஓகே, இங்கிலீஷில் தான் சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். லே டவுன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட். லே டவுன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட் அண்ட் இன் legislative assemblies ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது 81ங்கிற ஆர்டிக்கல் வந்து பார்லிமெண்ட்டோடைய சீட் இருக்கும் இல்லையா. இப்போ லோக்சபானா எவ்வளோ 545 சீட்டு, ராஜ்யசபானா கிட்ட 100 அந்த சீட்டு வரும் இல்லையா. சாரி, ராஜ்யசபானா 200 சில்லற, அந்த 250 கிட்ட வரும் அந்த சீட்ஸு. அப்போது இதை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரெண்டும் சேர்த்தாப்பில் இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் தான் 81. அப்போது இந்த ரெண்டுமே ஆர்டிக்கல் 81ல் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த ஆக்ட் மூலமாக, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து தமிழில் எழுதிக்கோங்க. ஷரத்து 81 மற்றும் 170 ஆனது பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் ஆகியவற்றில் இடங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் இது வந்து சொல்லும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லோக்சபாவுக்கு எத்தனை சீட் நம்ம வந்து ஒதுக்குறோம், ராஜ்யசபாவுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குறோன்னு இருக்கு இல்லையா. மொத்த ராஜ்யசபா சீட்டு தான் நம்ம வந்து 250, லோக்சபா வந்து 545ன்னு சொல்கிறோம். பட் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா? அப்போ தமிழ்நாட்டிலேருந்து லோக்சபாவுக்கு வந்து 39 சீட்டும், ராஜ்யசபாவுக்கு வந்து 18 சீட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அப்போது இதெல்லாம் பேசுகிற ஆர்டிக்கல் தான் 81 and 170 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நல்லா தெரிஞ்சது அப்படின்னா ஓகே. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 171 இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 171 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 171 மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப், அது அப்புறம் எழுதிக்கலாம். அது 545, ஆக்சுவலி 543 + 2ன்னு சொல்லுவாங்க. அந்த 2 வந்து யாருன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ கிடையாது. 2019க்கு அப்புறம் அது கிடையாது.
அதை நம்ம டீப்பாக பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஆக்சுவலி நம்ம இன்னும் பாலிட்டிக்குள்ளே போகலை. நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சப் டாபிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாலிட்டிங்கிறது நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இவங்க பாலிட்டியோட சிலபஸில் இந்த டாப்பிக்கில் கொண்டு வந்துட்டாங்கன்றதுனால நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன டாப்பிக்கை தனியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டியை வந்து கோர்வையாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால் நான் இது வரைக்கும் பாலிட்டி வந்து எடுக்கலை. புரியுதா? அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். லோக்சபா அப்படின்னே ஒரு டாபிக் பார்ப்போம், நம்ம ராஜ்யசபான்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் 1 மணி நேரம் கொண்டு போகிற மாதிரியான டாபிக். அப்போ நம்ம கிளியராக படிச்சுக்கலாம். ஸோ ஆர்டிகல் 171 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் எ ஸ்டேட். மேக்ஸிமம் லேஸ்டு ஆக்சுவலி இதோடைய என்ன சொல்லுவாங்க, இதோடைய மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறது இதில் தான் லே டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் எ ஸ்டேட். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் எ ஸ்டேட். புரியுதா என்ன சொல்கிறாங்க? அதாவது ஆர்டிக்கல் 171 படி ஒரு மாநிலத்தின் மேலவையில் உள்ள அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச நபர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அதான் ஆர்டிகல் 171. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் எ ஸ்டேட் ஆல்சோ லே டவுன் ஆன் திஸ் ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. 171 ஆக்சுவலி இப்போ 81, 170, 171 அப்படின்னு ஒரு 3 ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆர்டிக்கல் இதுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் இன்னும் சில விஷயங்களும் அது கீழே வரும். புரியுதா? ஒரு சில 2-3 விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு ஆர்டிக்கலில் இருக்கும், அது ரிலேட்டடாக. அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஆர்டிக்கல்லையே நம்ம தனியாக அப்பப்போ நடுவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். சிம்பிளாக சொல்லணும்னா 81ங்கிறது என்னது, பார்லிமெண்ட்டில் நம்ம நார்மலாக பார்க்கும்போது லோக்சபா மக்களவைன்னு சொல்கிறோம்ல, அதோடைய அமைப்பை பற்றி பேசுகிறது. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஆர்டிக்கல் 80ங்கிறது அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். 81னா அந்த அதில் இருக்கிற அந்த இவங்களை பற்றி பேசுகிறது. புரியுதா? ஆர்டிகல் 81 அப்படிங்கிறது மக்களவையில் வந்து இத்தனை எம்பி இருக்க முடியும், ப்ளஸ் ஓவராலாக இத்தனை மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு பேசுகிறத 81. 170 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய லோக்சபா மீன்ஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற சட்டமன்றம், அசம்பிளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி பேசுகிறது. ஆர்டிகல் 171ங்கிறது ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மேலவை பற்றி பேசுகிறது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது மேலவைன்னே சொல்லலாம், அது தமிழில் ஒரு மாநிலத்தில் மேலவை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் இதில் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட், அதுக்கு வந்துடுங்க. 2வது 1951, அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த சட்டம் வந்திருக்கு, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, இவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. அதாவது தகுதிகள் மற்றும் தகுதி இழப்பு. பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தகுதிகள் மற்றும் தகுதி இழப்பு போன்றவை குறிப்பிடப்பட்டிருக்கு. Qualification and disqualification for membership of parliament and state legislatures. பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவையில் நபர்கள் நியமனம் தொடர்பாக
பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவையின் நபர்கள் நியமனம் தொடர்பாக தகுதிகள் மற்றும் தகுதி இழப்பு அறிவிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. வேற என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ், அதாவது தேர்தல் சச்சரவுகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. தேர்தல் சச்சரவுகள், டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ், சும்மா அந்த விஷயத்தை மட்டும் எழுதிக்கணும். அடுத்தது இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா பாரிங் BARRING பாரிங் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ், barring the jurisdiction of civil courts. சிவில் நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சிவில் நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து டெலிமிட்டேஷன் ஆக்ட். அடுத்த சட்டம் வந்து டெலிமிட்டேஷன் ஆக்ட். டெலிமிட்டேஷன்னா எல்லை நிர்ணய சட்டம். எல்லை நிர்ணய சட்டம் 2002. டெலிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எல்லை நிர்ணய சட்டம். எல்லை நிர்ணய சட்டம் 2002. அடுத்த ஆக்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் வேண்டாம், ஆக்ட் மட்டும் எழுதிக்கோங்க. Government of Union Territories Act. Government of Union Territories Act. Government of Union Territory Act. அதாவது யூனியன் பிரதேச அரசு சட்டம். யூனியன் பிரதேச அரசு சட்டம் 1963. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கேபிட்டல். கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட் 1991.
தேசிய தலைநகர் பிரதேச சட்டம், பிரதேச அரசு சட்டம். தேசிய தலைநகர் பிரதேச அரசு சட்டம். தேசிய தலைநகர் பிரதேச அரசு சட்டம் 1991. அதுக்கடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரூல்ஸ் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வராங்கன்னா, நிறைய 20 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். 2004 கடைசியாக மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ரூல்ஸ், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரூல்ஸ். அதாவது ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்களின் விதிகள், 2004. அது என்னன்னா இத்தனை பேர் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து 2004 வரைக்கும், 2004லேருந்து அடுத்த 20 வருஷம் வரைக்கும் பைண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அடுத்த 20 வருஷத்துக்கு இதை மாற்ற முடியாதுன்னு. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு குறையெல்லாம் அதிகமாகலாம், 39ங்கிறது அந்த மாதிரி மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2004 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா ரூல்ஸ். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் விதிகள் அப்படிங்கிறது 2004 கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆக்ட். எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆக்ட் வந்து 1968. தேர்தல் சின்னங்கள் சட்டம். தேர்தல் சின்னங்கள் சட்டம். எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆக்ட். ஓகே, அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம ஒரு 4 பார்ட் வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தங்கள். அந்த சில கமிட்டிஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கமிட்டிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கமிட்டியும் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்களோ அதுபடி சில விஷயங்களை திருத்திருப்பாங்க இல்லையா, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஒவ்வொன்றா என்ன நடந்துச்சுங்கிறத பிரித்து பார்க்குறோம். அதாவது 1996க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 1996ல் என்ன நடந்துச்சு, 1996க்கு பின்னாடி என்ன நடந்துச்சு. இது 3 பார்ட்டு. அடுத்து வந்து 2010க்கு அப்புறம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. புரியுதா? இந்த 4 பார்ட்டை நம்ம பிரித்து பார்க்குறோம். ஸோ எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள். அதில் ஃபஸ்ட்டு எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் பிஃபோர் 1996. 1996க்கு முன்பு தேர்தல் சீர்திருத்தங்கள். 1996க்கு முன்பு தேர்தல் சீர்திருத்தங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து லோயரிங் ஆஃப் ஓட்டிங் ஏஜ். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா. அதாவது 1988 வரைக்கும் எப்படி இருந்துச்சா, 21 வயசு தான் வந்து ஓட்டு போடுறதுக்கான ஏஜ் லிமிட்டாக இருந்திருக்கு. பட் அந்த வருஷம் 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க 1988. அதனால அதுக்கு அடுத்த வருஷம் 1989 இருந்து என்ன பண்ணிட்டாங்க, 18 வயசு வந்து லோக்சபா எலெக்ஷன் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டேட்டோடைய அசம்பிளி எலெக்ஷன், இது எல்லாத்துக்கும் 18 வயசு தான் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான்.
61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல் ஏஜை வந்து லோயரிங் பண்ணியிருக்காங்க, 21லேருந்து 18க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அடுத்தது இவிஎம் 1989ல் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. 1989ல் அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1998லேருந்து அதை வந்து எல்லா அந்த 1998ல் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், டெல்லி இதிலெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. 99லேருந்து காமனாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கோவா இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். அதனால் இவிஎம்னு போட்டுக்கோங்க. அந்த ஒரு விஷயமும் இந்த பீரியடில் வந்துச்சு. அதுக்கடுத்து எபிக், எலக்டார்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. எபிக்குன்னு சொல்கிறோம்ல, நம்மளுடைய அந்த ஓட்டர் ஐடியோட பேர் தான் எபிக்கு, இபிஐசின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எபிக்குன்னு தான் இருக்கும். எலக்டார்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, லைக் நம்ம ஒரு லைசன்ஸ் மாதிரி அது மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. இதை வந்து 1993லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. 1993லேருந்து இது வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு எழுதிக்கோங்க. எலக்டார்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் 1996, அதாவது 1996ஆம் ஆண்டு சீர்திருத்தம். 1996க்கு முன்னாடி முடிச்சிட்டோம். இப்போ 1990ஆம் ஆண்டின் தேர்தல் சீர்திருத்தங்கள் அந்த வருஷம். அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் இன்சல்ட்டிங் த நேஷ்னல் ஹானர் ஆக்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா இது யாராவது? டிஸ்குவாலிஃபை ஃபார் இன்சல்ட்டிங், இது ஒரு முக்கியமான சட்டம். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு தேசிய கொடியை வந்து ஒருத்தன் தெரியாமல் கூட எரிக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம். தேசிய கொடின்னு கிடையாது, அது தேசிய லெவலில் தேசிய பறவை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், அதாவது தேசிய கௌரவ சட்டத்தை அவமதிப்பதற்கான தகுதி நீக்கம். ஆக்சுவலி இந்த சட்டத்தோட பேர், இந்த பேரை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அதை எழுதிக்கோங்க. ஓகே தான், முன்னாடி எழுதுனது இன்ஃபர்மேஷன். இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 96ல் பண்ண ஒரு ரீஃபார்ம் தான் அது. ஓகேவா? அதாவது என்ன சொன்னேன்? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் இன்சல்ட்டிங் த நேஷ்னல் ஹானர்ஸ் ஆக்ட். அதோட என்ன சட்டம் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட். நேஷ்னல் ஹானர் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட். தேசிய
சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம், தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 போட்டிருப்பாங்க. 1971. அதாவது இப்போ தேசிய சின்னங்கள் ஏதாவது ஒன்றுத்தை நம்ம வந்து தவறான முறையில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. யாரை? ஒரு எலெக்ஷனில் நிற்கிற ஒரு பர்சன். எக்ஸாம்பிளுக்கு வந்து யாரோ ஒரு வேட்பாளர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு, அவர் தேசிய கொடியை வந்து தெரியாமல் காலில் மிதிச்சிட்டாரோ இல்லை எரிச்சிட்டாரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அவரை அந்த கரெக்டாக ஒரு 6 வருஷத்துக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. பார்லிமெண்ட்டில் இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சட்டமன்ற தேர்தல் இதுவும் போட்டியிடுறதுக்கு 6 வருஷம் அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதையும் வந்து இந்த 96ஓட பீரியடில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நாளைக்கு நடக்குதுன்னா எப்பையில் இருந்து எலெக்ஷனுடைய கேம்பெயின்லாம் நிறுத்தணும், அதாவது மொத்தமாக தேர்தல் பிரச்சாரம் இது எல்லாத்தையும் நிறுத்தணும் எப்பையிலேருந்து 48 hours பிஃபோர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த 96th இயரில் 1996 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆன் தி சேல் ஆஃப் லிக்வர், அதாவது போதை தொடர்பாக இந்த சரக்குலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நிறுத்திடணும். சேல் பண்ணுறது இல்லை பப்ளிக் பிளேஸில் உட்காந்து குடிக்கிறது, ஹோட்டலில் உட்காந்து குடிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. போலிங் ஏரியாவில் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரொஹிபிஷன் ஆன் தி சேல் ஆஃப் லிக்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மது விற்பதை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மது விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு. ப்ரொஹிபிஷன் ஆன் தி சேல் ஆஃப் லிக்வர். அதுக்கடுத்து டெத் ஆஃப் ஏ கேண்டிடேட். இப்போ வந்து வேட்பாளராக நின்னவர் இறந்து போயிடுறாரு. ஒரு கேண்டிடேட் இப்போ வந்து தேர்தல் நடத்துறதுக்கு இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரை வந்து வேட்பாளராக போட்டாங்க. பட் ஆனால் திடீர்னு அவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த பர்சனுக்கு பதிலாக அதே கட்சியில் இன்னொரு பர்சனை அந்த வேட்பாளராக நிறுத்தலாம். புரியுதா? அதே தொகுதியில் இன்னொரு பர்சனை வித்தின் 7 daysக்குள்ளே வேட்பாளராக கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. டெத் ஆஃப் ஏ கேண்டிடேட், அதாவது வேட்பாளர் இறந்தால் தேர்தல் வேட்பாளர் இறந்தால் அடுத்த 7 நாட்களுக்குள் புதிய வேட்பாளரை நிறுத்தலாம். இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எ contesting candidate, in case of death of a contesting candidate before the actual polling, the political party would be given an option to propose another candidate within 7 days.
எழுதியாச்சா? அடுத்து சொல்லவா? ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் லிமிட் ஃபார் பை எலெக்ஷன்ஸ். டைம் லிமிட் ஃபார் பை எலெக்ஷன், இடைத்தேர்தலுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது நேர வரம்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இடைத்தேர்தலுக்கான நேர வரம்பு. ஏன் இடைத்தேர்தல்னு ஒன்று நடத்துவாங்க? யாருக்காவது ஐடியா இருக்கா? இடைத்தேர்தலுக்கு நேர வரம்பு. டைம் லிமிட் ஃபார் பை எலெக்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் எம்பியாக இருப்பார், இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு எம்எல்ஏவாக இருப்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெம்பர் வந்து இருப்பார். அவர் இறந்து போயிடுறாரு, இல்லைனா அவர் வந்து தவறானவர்னு அவர் மேலே குற்றம் சுமத்தி அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை இறந்து போயிட்டார் அப்படின்னா வித்தின் 6 மந்தில் அவர் எந்த தொகுதியிலேருந்து ஜெயிச்சு அந்த இடத்துக்கு வந்தாரோ அதே தொகுதியில் பை எலெக்ஷன் நடத்தணும். புரியுதா? அதுக்கான டைம் வந்து 6 மந்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே அவர் இறந்து போன அல்லது அவர் வெளியேற்றப்பட்ட 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? 6 மந்த் டைம், அதுதான் கீ பாயிண்ட். கிளியரா? அடுத்த பாயிண்ட்டு, சொல்லாமா? ஹாலிடே டு எம்ப்ளாயீஸ் ஆன் த போலிங் டே. ஹாலிடே டு எம்ப்ளாயீஸ் ஆன் தி polling day. Holidays to employees on the polling day. என்ன சொல்ல வராங்க? அதாவது தேர்தல் நடைபெறும் நாளன்று வேலையாட்களுக்கு விடுமுறை, தொழிலாளர்கள் எல்லாருக்கும் விடுமுறை கொடுக்கறத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். அதே 1960 இயரில் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக லீவு தானே, எல்லா ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் அன்றைக்கி லீவு. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். எல்லா விஷயமும், இந்த விஷயம் நமக்கு கிளியராக தெரியும். யாருக்கெல்லாம் லீவு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ், அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு லீவ் கொடுக்குறாங்க. எப்படி? அதாவது எம்ப்ளாய்டு இன் எனி ட்ரேட், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி ஆர் எனி அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் என்டைட்டில்டு டு பி எ பெய்டு ஹாலிடே ஆன் தி போலிங் டே அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நாள் பெய்டு ஹாலிடே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலிங் டே அன்னைக்கு, தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு ஒரு நாள் பெய்டு லீவ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, அதுதான் பெய்டு லீவ். இது வந்து யாருக்காக அப்படின்னா டெய்லி வேஜஸ், தினசரி கூலி பெறுபவர்களுக்காக இதை சொல்கிறாங்க. புரியுதா? தினசரி கூலி பெறுபவர்களுக்கு இது. இந்த ரூல் யாருக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா, இதை நீங்கள் டீட்டெயிலாலாம் எழுத வேண்டாம். இதை ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறீங்க, பெய்டு ஹாலிடே ஆன் தி போலிங் டே ஃபார் டெய்லி வேஜர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க போதும். பெய்டு ஹாலிடே ஆன் தி போலிங் டே அண்ட் திஸ் ரூல் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டெய்லி வேஜர்ஸ். தினசரி தொழிலாளிகளுக்காக கொடுக்கப்படுறது தான் இது. பட் இது வந்து this rule is not applicable for இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. this rule is not applicable for in case of a voter whose absence may cause danger or substantial loss.
சப்ஸ்டான்ஷியல் லாஸ். புரியுதா? அதாவது இப்போ ஒருத்தர் வந்து லீவ் போட்டார் அப்படின்னா அதனால மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் நம்ம ஸ்டேட்லேயோ நாட்டிலேயோ அப்படின்னா அந்த மாதிரி பர்சனுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் கிடையாது, அவங்களுக்கு லீவ் கிடையாது. அந்த டைமில் மட்டும் ஓட்டு போட்டு அவங்க போயிடலாம், அவங்களுக்குலாம் லீவ் கிடையாதுன்னு சொல்ல வராங்க. இப்போ வந்து ஒரு பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, அவர் ஹேண்டில் பண்ணுற கெமிக்கல் வந்து வேறு யாருக்குமே ஹேண்டில் பண்ண தெரியாது. பட் அவர் அன்னைக்கு லீவ் போட்டார் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வெடிச்சு போயிடும், அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த ஹாலிடே கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அடுத்த பாயிண்ட் போகலாமா? ஓகே, இந்த 96ல் தான் இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. என்னது? கண்டஸ்டன்ட்ஸ், அதாவது வேட்பாளர்கள், தேர்தலுக்கு நிற்கிறாங்க இல்லையா வேட்பாளர்கள், அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 கான்ஸ்டிடியூயன்சிஸ், 2 தொகுதிகள் மட்டும்தான். அதாவது ஒரு வேட்பாளர் ஒரு தேர்தலில் 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேட்பாளரால் 2 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 கான்ஸ்டிடியூயன்சிஸ். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 2 கான்ஸ்டிடியூயன்சியில் அவங்களால என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எதுலேயுமே, அதாவது பை எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் லோக்சபாவில், இல்லை ஒரு ஸ்டேட்டோட அசம்பிளி எலெக்ஷன், எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் இதுதான் ரூல். எழுதியாச்சா? அடுத்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் தடை. ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ், ARMS, ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் தடை. அதாவது போலிங் ஸ்டேஷனுக்கு ஆயுதங்களோடு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க 96ல். புரியுதா? ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது, அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, காக்னிசபிள் அஃபென்ஸ். புரியுதா? ஆயுதங்கள் தடை. தேர்தல் நடைபெறக்கூடிய தேர்தல் பூத்தில் ஆயுதங்கள் கொண்டு வருவதற்கு தடை. ஆனால் இது ஓட்டர்ஸ்க்கு மட்டும்தான், ஓட்டு போட வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுதங்கள் தடை அப்படிங்கிறது. யாரெல்லாம் வச்சுக்கலான்னா இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பீஸ், அமைதியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யாருக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஆயுதங்கள் வச்சுக்கலாம். அவங்களுக்கு இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இதுக்கான இது கிடையாது, வெறும் ஓட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சில கண்டிஷன்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து எஃபெக்டிவ் கேம்பெயினிங் பீரியட் ரெடியூஸ்டு. எஃபெக்டிவ் கேம்பெயினிங் பீரியட் ரெடியூஸ்டு. என்னது? தேர்தல் பிரச்சாரத்திற்கான நாட்களை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதுக்கு முன்னாடி 20 நாள் கொடுத்துருந்தாங்க, இப்போ 14 நாள் தான். 96லேருந்து 14 நாள் தான் கொடுக்குறாங்க.
48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி 14 நாள் வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் ஆஃப்டர் 96 அடுத்த பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து பிஃபோர் 96 பார்த்துட்டோம், 96ல் பார்த்துட்டோம், அடுத்து ஆஃப்டர் 96 பார்க்க போகிறோம். புரியுதா? ஆஃப்டர் 96 1996க்கு பிறகு தேர்தல் சீர்திருத்தங்கள். புரியுதா? பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 1997ல் திருத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? அதாவது குடியரசுத் தலைவராக தேர்தலில் நிற்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை 10 பேர் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 50 பேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டாக நிற்கிறதுக்கு 5 பேர் தான் இருந்துச்சு, அதை 20 பேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். 5 பேர் தான் இருந்தாங்க, அதை என்ன பண்ணியிருக்காங்க? 20 பேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து செக்யூரிட்டி டெபாசிட், அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு இல்லையா, அது 1997க்கு முன்னாடி வரைக்கும் 2500 ரூபா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு கட்டணத்தொகையாக இவங்க வந்து கட்டணும், ஒரு கட்டணத்தொகையாக 2500 ரூபாயை கட்டணும் 1997க்கு முன்னாடி வரைக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் 97லேருந்து என்ன சொல்லிட்டாங்க? போத் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஒரு பர்சன் கண்டஸ்டண்ட்டாக நிற்க போகிறாரு அப்படின்னா, வேட்பாளராக நிற்க போகிறாருன்னா 15,000 ரூபா வந்து கட்டணும். காமனாக 15,000 வந்து பே பண்ணணும். இதை தான் வந்து பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் ஆக்ட் வந்து நம்ம பார்த்துட்டு போல 1952 ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருப்பீங்க. அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணது 97ல். அந்த சட்டத்தின்படி ஆஃப்டர் 96ல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அடுத்து requesting of staff for election duty, requisitioning of staff for election duty, requisitioning of staff. Requisitioning of staff for election duty. அதாவது தேர்தல் பணிக்கு பணியாளர்களை நியமித்தல். தேர்தல் பணிக்கு பணியாளர்களை நியமித்தல். தேர்தல் பணிக்கு பணியாளர்களை நியமித்தல். இது வந்து 1998. 1998ல் என்ன சொல்கிறாங்க? எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது உள்ளூரில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன ஜாப்ஸ், அவங்க எல்லாரையும் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு நாள் சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து வேலை செய்கிறதுக்கு உட்கார வைக்கலாம். இல்லையா, நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இருக்கிறவங்க, அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வேலை செய்கிறவங்க, யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் எய்டட் ஜாபில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையுமே எலெக்ஷன் டியூட்டிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1998க்கு அப்புறம் தேர்தல் பணிக்கான பணியாளர்கள் இவங்களெல்லாம் நியமிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஓரளவுக்கு எழுதிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து 98ல் பண்ணாங்க,
ரெக்யூசிஷனிங் ஆஃப் ஸ்டாஃப் ஃபார் எலெக்ஷன் டியூட்டி, தேர்தல் பணிக்கு பணியாளர்களை நியமிக்கிறதுங்கிறது 1998 நடைமுறையில் இருக்குது. இவங்களெல்லாம் நியமிக்கணும் அப்படிங்கிறது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஓட்டிங் த்ரோ போஸ்டல் பேலட். ஓட்டிங் த்ரோ போஸ்டல் பேலட். தபால் வாக்கு மூலம் வாக்களிப்பது. தபால் வாக்கு மூலமாக வாக்களிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் இருக்குது உரிமை அப்படின்னா 60 above ஏஜில் இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து தபால் வாக்கு போடுறதுக்கான பர்மிஷன் இருக்குது. இது எப்போலேருந்து கொண்டு வந்தாங்கன்னா 1999 1999 தபால் ஓட்டு அப்படிங்கிறது ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டிங் த்ரூ போஸ்டல் பேலட், தபால் வாக்கு மூலம் வாக்களிப்பது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாக்கு எண்ணிக்கை தொடங்குது அப்படின்னா தபால் ஓட்டை தான் ஃபஸ்ட்டு எண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நார்மல் ஓட்டுக்கு வருவாங்க. நைன்டி 1999. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஃபெசிலிட்டி டு ஆப்ட், ஓபிடி ஆப்ட், ஃபெசிலிட்டி டு ஆப்ட் டு ஓட் த்ரோ ப்ராக்ஸி. ஃபெசிலிட்டி டு ஆப்ட் டு ஓட் த்ரோ ப்ராக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனக்கு பதிலாக வேறொருவரை ஓட்டு போட வைக்கிறதுக்கான அனுமதி ஏற்படுத்தி கொடுக்கறது. தனக்கு பதில் வேறொருவரை ஓட்டு போடுவதற்காக அனுமதிப்பது. 2003 வந்து கொண்டு வந்தாங்க இதை. தனக்கு பதிலாக வேறொருவரை வாக்களிக்க அனுமதிப்பது. இந்த ஃபெசிலிட்டி யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருப்பாங்கல்ல, ஆயுதப்படை அதிகாரிகள், அவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆயுதப்படை அதிகாரிகள், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவங்களுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலியோ இல்லை யாரோ ஒருத்தங்க ஓட்டு போட்டுக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி 2003 கொண்டு வந்திருக்காங்க. 2003. இவங்க வந்து இன்டிமேஷன் பண்ணணும், முன்னாடியே ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட இன்டிமேஷன் பண்ணணும். இந்த மாதிரி என்னோடய பையன் இல்லை வந்து என்னோடய பொண்ணு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக நான் தான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட அவங்க சொல்லணும். அவங்களுக்கு பதிலாக ஆப்ட் யார் இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க போய் சொல்லி அதை வந்து ஓட் போடுறதுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்க வந்து தேர்தலில் நிற்கிறாங்க இல்லையா கேண்டிடேட்ஸு, அவங்க மேலே வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்கணும். சொத்து எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் 2003 வந்து போட்டிருக்காங்க. வேணால் எழுதிக்கோங்க. அதுவுமே டிக்ளரேஷன் ஆஃப் கிரிமினல் ஆன்டிசெடன்ட்ஸ், Declaration of Criminal Antecedents, Assets, இது எல்லாத்த பற்றியும் எக்ஸட்ரா போட்டு பை கேண்டிடேட்ஸ் இன் 2003. குற்றவியல் பின்னணி, சொத்துக்கள் பற்றிய அறிவிப்பு, அதாவது குற்றவியல் பின்னணி, சொத்துக்கள் போன்றவைகளுடைய அறிவிப்பு 2003. குற்றவியல் பின்னணி, சொத்துக்கள் பற்றிய அறிவிப்பு, இது வந்து 2003 கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி கேண்டிடேட்டும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. அதாவது
ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கேஸில் வந்து 2 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்களா, இல்லை 2 வருஷத்துக்கு மேலே மேக்ஸிமம் 2 வருஷம் இருக்கணும், அதுக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அதனால இது எல்லாத்தையும் அவங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லிடணும். இந்த மாதிரி விஷயம் இருக்குது, என்கிட்ட வந்து இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லிடணும். என்னோட ஸ்பவுஸு அவங்களுக்கும் என்ன விஷயம் இருக்குன்றதை சொல்லணும். லயபிலிட்டிஸ்க்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம், பர்டிகுலராக வந்து ஏதாவது பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் ஃபினான்ஷியல்னா ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வச்சுருக்கோமா, இல்லை வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு 50 கோடிக்கு லோனை வாங்கிட்டு நான் கட்டாமல் விட்டுருக்கேனா, கவர்மெண்ட் டியூஸு, ப்ளஸ் வந்து இவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சொல்லிடணும். இதில் ஏதாவது பொய் சொல்லியிருந்தோன்னா அதுக்கு தண்டனை இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து 2003 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இப்போ வந்து அதெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ். சேஞ்சஸ் இன் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ், அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மாற்றங்கள். அதாவது ஓப்பன் பேலட் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டீட் ஆஃப் எதற்கு பதிலாக அப்படின்னா சீக்ரெட் பேலட் சிஸ்டம்க்கு பதிலாக. அதாவது திறந்த வாக்குச்சீட்டு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ரகசிய வாக்குச்சீட்டு முறை, இது வந்து குடியரசுத் தலைவருக்கு நடத்துகிற தேர்தல் தான் வந்து இந்த ரகசிய வாக்குச்சீட்டு முறை. அதை மாற்றி ராஜ்யசபாவுக்கு வந்து திறந்த வாக்கெடுப்பு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து எக்ஸம்ஷன் ஆஃப் ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸம்ஷன் ஆஃப் ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது தேர்தல் செலவுகளுக்கான விதிவிலக்கு. தேர்தல் செலவுகளுக்கான விதிவிலக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இருக்குல்ல, சேஞ்சஸ் இன் ராஜ்யசபா எலெக்ஷன், அதுவும் 2003 தான். இந்த எக்ஸம்ஷன் ஆஃப் ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது தேர்தல் செலவுகள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் செலவு வந்து பிரச்சாரம் அது இதுக்கெல்லாம் ஆகிற செலவெல்லாம் இவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதில் இருந்து வந்து கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸம்ஷன் ஆஃப் ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுப்பாங்க, அதில் ட்ராவல் எக்ஸ்பென்சஸை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் இதை தருவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெக்கக்னைஸ்னால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கட்சிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதில் ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க, அதாவது விதி தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து. அதே மாதிரி பார்ட்டிஸ், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் entitled to accept contribution. Parties entitled to accept
கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு தனி நபரோ இல்லை ஒரு கம்பெனியோ இவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது எலெக்ஷனுக்காக வச்சுக்கோங்க என்னோட பங்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கிற உரிமை வந்து அந்த கட்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2003 தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. பார்ட்டிஸ் என்டைட்டில்ட் டு அக்செப்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது அரசியல் கட்சிகள் தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள உரிமை உள்ளது அப்படிங்கிறத 2003 கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா, அது 20,000க்கு மேலே 20,000க்குள்ளே வாங்கினாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 20,000க்கு மேலே வாங்கினாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? 20,000க்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை, 20,000க்கு மேலே இருந்தால் எலெக்ஷன் கமிஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2003 வந்து மீடியா வந்து இந்த டைமில் தான் வந்து காமிக்கணும், எலெக்ஷனோட இது எல்லாத்தையும் எப்படி இருக்குது விஷயங்கிறது எல்லாத்தையும் இந்த டைமில் தான் காமிக்கணும் டிவி சேனலில் அப்படின்னும் ரூல்ஸ் இருக்குது 2003. அதெல்லாம் எழுத வேண்டாம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் பிரெய்லி சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்களாம். விஷுவலி இம்பேர்டு பர்சனுக்காக பிரெய்லி சைனேஜ் ஃபியூச்சர்ஸை இந்த இவிஎம்மில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2004 ஆந்திராவில் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. பிரெய்லி சைனேஜ் வந்து விஷுவலி இம்பேர்டு பர்சனுக்காக. பிரெய்லினாலே நமக்கு தெரியும், கண்ணு தெரியாதவங்களுக்காக தொட்டு உணர்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க. அந்த பிரெய்லி சைனேஜ் ஃபியூச்சரை வந்து இவிஎம் மெஷின்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 2004 ஆந்திராவில் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. ஆந்திரா 2004. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் சின்ஸ் 2010. 3 பார்ட் முடிஞ்சு, 96ஓட கான்செப்ட் முடிஞ்சு. இப்போ வந்து 2010க்கு பிறகு இல்லை 2010 முதல் தேர்தல் சீர்திருத்தங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 2010 முதல். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 7:10க்குள்ளே வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். எழுதிக்கோங்க, எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் சின்ஸ் 2010. 2010 முதல் தேர்தல் சீர்திருத்தங்கள். 2010 முதல் தேர்தல் சீர்திருத்தங்கள். எலக்டோரல் ரீஃபார்ம் சின்ஸ் 2010. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்டு ஆன் எக்ஸிட் போல்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்டு ஆன் எக்ஸிட் போல்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ்ட் ஆன் எக்ஸிட் போல்ஸ். அதாவது தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. கட்டுப்பாடுன்னு போட்டுக்கோங்க, தடைங்கிறத விட தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. 2009 தேர்தல் கருத்து கணிப்புகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க 2009. என்னது, இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து
என்ன பண்ணுவாங்க, நிறைய இடத்துல சர்வே எடுப்பாங்க. இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்னு சர்வே எடுத்து ஆன்லைனில் சர்வே அது இதுன்னு ஏதோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சர்வே எடுக்கிறது ப்ளஸ் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க டைமில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் விதிக்கப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் லிமிட் ஃபார் submitting a case for disqualification. Time limit for submitting a case for disqualification in 2009. தகுதி நீக்க வழக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நிர்ணயம் 2009 இப்போ வந்து வாக்களிக்க வந்தவரோ இல்லை வந்து அங்கே வேட்பாளரோ யாரோ ஒருத்தங்க, முக்கியமாக வேட்பாளர் தான் எல்லாருக்கும் அப்படிங்கிறதும் 2008 கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், ஏதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்க பெரிய ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் தப்பு பண்ணாலும் இது அப்ளிகபிள் தான். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்களுக்கு 3 month டைம் கொடுக்குறாங்க. அதாவது இவங்களோட கேஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு 3 month வந்து டைம் தராங்க. அதுதான் சொல்ல வராங்க டைம் லிமிட்டில். அதுக்கு அடுத்து அவ்வளோதான், அந்த பாயிண்ட் 3 month டைம் லிமிட் அப்படின்னு போட்டு அடுத்த பாயிண்ட் வந்துருங்க. இன்க்ரீஸ் இன் செக்யூரிட்டி டெபாசிட். பாதுகாப்பு வைப்புத்தொகை அதிகரிப்புன்னு போட்டுக்கோங்க. பாதுகாப்புலாம் வேணாம், செக்யூரிட்டி டெபாசிட்னா வைப்புத்தொகை அதிகரிப்பு. சொன்னல ஆல்ரெடி நம்ம வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ஷியல்னா 2500 ரூபா இருந்துச்சு, அதை 15000 இன்க்ரீஸ் பண்ணாங்க பிஃபோரில். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, எலக்டோரல் ரிஃபார்ம் சின்ஸ் 2010 செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து 10000 இருந்துச்சு. ஓகேவா, லோக்சபா எலெக்ஷனுக்கு என்ன இருந்துச்சு, 10000 அப்படின்னு இருந்துச்சு. அதை வந்து 25000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. எதுக்கு, லோக்சபா எலெக்ஷனுக்கு 10000 இருந்துச்சு, அதை 25000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 2009. ஒருத்தங்க தேர்தலில் நிற்கணும் லோக்சபா எலெக்ஷனுக்குன்னா 25000 கட்டினா மட்டும்தான் அவனால் எலெக்ஷனில் போட்டியிட முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு. இது வந்து யாருக்குன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், காமனாக ஒரு பீப்புள் வந்து 25000 ரூபா கட்டணும். இதுவே எஸ்சி எஸ்டிக்கு வந்து இதுக்கு முன்னாடி 5000 தான் இருந்துச்சு. புரியுதா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி 10000 இருந்துச்சு, பொது பிரிவினருக்கு 10000 இருந்துச்சு, அதை 25000 மாற்றிட்டாங்க. அதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5000 இருந்துச்சு, அதை 10000 அதை வந்து 12500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5000ங்கிறத 12500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு. புரியுதா, லோக்சபா எலெக்ஷனில் நிற்கணும்னா ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 12500 ரூபா டெபாசிட் பண்ணும் செக்யூரிட்டி அமௌண்ட்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இதுவே ஸ்டேட்டோடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், சட்டப்பேரவை எலெக்ஷன் இருக்கு இல்லையா, சட்டப்பேரவை எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 5000 இருந்துச்சு செக்யூரிட்டி டெபாசிட். காமன் ஜென்ரல் கேண்டிடேட்க்கு 5000 இருந்துச்சு, அதை வந்து 10000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2009 5000 10000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 2500 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான்.
அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுவும். voting rights to citizens of India living abroad 2010. அதாவது இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் வெளிநாட்டில், அதாவது இந்திய குடியுரிமை பெற்ற வெளிநாட்டினருக்கு வாக்களிக்கும் உரிமை. இந்திய குடியுரிமை பெற்றுள்ள வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கான வாக்களிக்கும் உரிமை. voting rights to citizens of India living abroad. புரியுதா? இந்திய குடியுரிமை பெற்றுள்ள வெளிநாட்டில் வசிக்கும் நபர்களுக்கான வாக்குரிமை 2010 இருந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஆன்லைன் என்ரால்மெண்ட் இன் தி எலக்டோரல் ரோல். ஆன்லைன் என்ரால்மெண்ட் அடுத்த பாயிண்ட்டு. ஆன்லைன் என்ரால்மெண்ட் இன் தி எலக்டோரல் ரோல். ஆன்லைன் என்ரால்மெண்ட் இன் தி எலக்டோரல் ரோல் 2013. அதாவது என்னது, வாக்காளர் பட்டியலை ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை சேர்க்கை பதிவு பண்ணிக்கலாம். வாக்காளர் பட்டியலை ஆன்லைன் மூலமாக நம்மளே பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். 2013 கொண்டு வந்துட்டாங்க அதை. 2013 வாக்காளர் பட்டியலை ஆன்லைன் மூலமாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட பேரை. அதை 2013 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டானா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நன் ஆஃப் தி அபவ், அதாவது மேலே இருக்கிற யாருக்குமே ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ நோட்டா அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நோட்டா ஆப்ஷன். Introduction of nota option. (2014) 2014 கொண்டு வந்திருக்காங்க. 16th லோக்சபா 2014 லோக்சபா எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை. பொது தேர்தலில் ஜென்ரல் எலெக்ஷன் 16th லோக்சபா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது 2014. லாஸ்ட்டாக 2019 நடந்தது. எத்தனாவது எலெக்ஷன் அப்படின்னா 17th எலெக்ஷன். இது 24 18th எலெக்ஷன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது வரைக்கும் எத்தனை பொது தேர்தல் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு. டூ 2013 வந்துருச்சு நோட்டா ஸ்டேட் எலெக்ஷனுக்கு. பட் ஆனால் ஜென்ரல் எலெக்ஷன் 2014 யூஸ் பண்ணாங்க. 2013 நோட்டாங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் அது ஸ்டேட்டோட எலெக்ஷன்ஸில் இருந்துச்சு 2013.
அதாவது நோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஓட்டு போட யாருக்கும் விருப்பம் இல்லை இங்கே இருக்கிற யாருக்கும் அப்படின்றவங்களுக்கு எதிர்மறை வாக்களிக்கக்கூடிய ஒரு முறை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது ஆப்போசிட் ஓட்டிங் சம்திங் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, 17A அப்படின்னு ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மை வந்து 17th எலெக்ஷன் அது. அந்த ஃபார்மை வந்து 17Aன்னு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் ஓட்டு போட நமக்கு விருப்பம் இல்லை, நெகட்டிவ் ஓட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் புரியுதா? நெகட்டிவ் ஓட்டிங் 2013க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது நெகட்டிவ் ஓட்டிங், அதாவது எதிர்மறை வாக்களித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டாக்கு முன்னாடி இருந்தது 17Aன்னு ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் நம்ம வந்து நெகட்டிவ் ஓட்டிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நோட்டாவாக இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த இவிஎம் மெஷினில் ஆட் பண்ணிட்டாங்க நோட்டா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து விவிபிஏடி. அடுத்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விவிபிஏடி. அப்படின்னா என்னது? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விவிபிஏடி. விவிபிஏடினா the voter verifiable நோட் பண்ணிக்கோங்க அதை, the voter verifiable paper audit trial the voter verifiable paper audit trial அதான் VVPAT, voter verifiable paper audit trial. தமிழில் வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓட்டு ஒருத்தவங்களுக்கு போட்டிங்க, நீங்கள் நினச்சவங்களுக்கு தான் கரெக்டாக போட்டிங்களா இல்லை தப்பாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த விவிபிஏடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக. விவிபிஏடி அப்படிங்கிறத 2013 உருவாக்கியிருக்காங்க. நம்ம போட்ட ஓட்டு சரியான ஓட்டு தானா, கரெக்டாக தான் போட்டிருக்கோமா நம்ம நினச்ச பர்சனுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 7 செகண்ட் ஓப்பன் ஆகும். அந்த டைம் வந்து அதில் வந்து சீரியல் நம்பரு, நேமு, சிம்பிள், அதாவது அந்த கேண்டிடேட்டோட நேமு, சிம்பிள் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அதை பார்த்து நம்ம வந்து ஓட்டு வந்து கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ 2013 இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, நாகாலாந்தில் ஒரு பை எலெக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2013 நாகாலாந்தில் ஒரு பை எலெக்ஷனில் தான் இந்த விவிபிஏடியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பை எலெக்ஷன்னா நாகாலாந்தில் ஒரு இடைத்தேர்தலை தான் முதல்ல பயன்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை அடுத்தது என்னன்னா, அடுத்த பாயிண்ட்டு a person in jail or police custody.
police custody, person in jail or police custody can contest election. சிறையில் அல்லது போலீஸ் காவலில் உள்ள ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம். ரெண்டாயிரத்தி 13 இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து ceiling on cash donations lowered. The person in jail or police custody can contest election. அது எழுதிட்டீங்களா? அடுத்தது எலக்டோரல் பாண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அதை ரிஜெக்டும் ரிமூவும் பண்ணிட்டாங்க இந்தியாவில். எலக்டோரல் பாண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலக்டோரல் பாண்ட்ஸ். தேர்தல் பத்திரங்கள் அறிமுகம். தேர்தல் பத்திரங்கள் அறிமுகம். தேர்தல் பத்திரங்கள் அறிமுகம், எலக்டோரல் பாண்ட்ஸ் 2018. பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி 2018 இது வந்து இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, இது இருக்கும்போது இப்போ நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 20,000க்கு மேலே அமௌண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்தோ ஒரு தனி நபர்கிட்ட இருந்தோ ஒரு எலெக்ஷன், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக, எலக்டோரல் பாண்டு மூலமாக என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாண்டு, அந்த பத்திரம் ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது நம்ம போய் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது நம்மளோட கட்சியோட இதில் வந்து ஆட் ஆயிரும். அது எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபா, 1000 ரூபாய்க்கு பாண்டு இருக்குது, 10,000 ரூபாய்க்கு பாண்டு இருக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு பாண்டு இருக்குது, 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி. இதுதான் வந்து பாண்டோட வேல்யூஸ். புரியுதா? இந்த பாண்டில் எது வேணாலும் ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம வந்து எலக்ட்ரோரல் பாண்ட் மூலமாக டொனேஷன் மாதிரி நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாண்ட் வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த பாண்டை இஷ்யூ பண்ண முடியும். ஸோ இப்படி வாங்கும்போது நம்ம கணக்கு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இதில் வந்து இல்லீகலாக நிறைய பணம் புரளுதுன்னு போன வருஷம் தான் இதை பேன் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு விஷயமே வேணான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதுக்கடுத்து சீலிங் ஆன் கேஷ் டொனேஷன்ஸ் லோயர்டு. சீலிங் ஆன் கேஷ் டொனேஷன்ஸ் லோயர்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஒருத்தர் வந்து பணத்தை வந்து 20,000 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 20,000க்கு மேலே கொடுத்தாங்கன்னா அதை என்ன நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. பட் அதை என்ன பண்ணிட்டாங்க, 2017 20,000லேருந்து 2,000ன்னு குறைச்சிட்டாங்க. 2,000க்கு மேலே நம்ம வந்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனில் இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். 2,000 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கினாலும் எலெக்ஷன் கமிஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். சீலிங் ஆன் கேஷ் டொனேஷன்ஸ் லோயர்டு. அதாவது என்னது, ரொக்கமாக நன்கொடை அளிப்பதற்கான உச்சவரம்பு குறைப்பு. ரொக்கமாக நன்கொடை அளிப்பதற்கு இல்லை, நன்கொடை அளிப்பதற்கான உச்சவரம்பு குறைக்கப்பட்டிருக்கு. நன்கொடை அளிப்பதற்கான உச்சவரம்பு குறைக்கப்பட்டிருக்கு 2017. சீலிங் ஆன் கேஷ் டொனேஷன்ஸ்.
ஓகேவா, 20,000 இருந்தது 2,000 குறைச்சிட்டாங்க. அடுத்து ஃபாரின் ஃபண்டிங் அலோட். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஒரு ஃபண்டு வருது அப்படின்னா அது வாங்கிக்கிறதுக்கு அலோவ் பண்ணது 2018 பட்ஜெட்டில். இப்போ 2018 அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபாரின் ஃபண்டிங் அலோட், அதாவது வெளிநாட்டு நிதி வந்து என்னது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு நிதி அனுமதிக்கப்பட்டிருக்கு 2018. நம்ம வந்து ஒரு ஆக்ட் ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் ரூல்ஸ் பார்த்துட்டோமா. தேர்தல் விதிகள் சட்டம், தேர்தல் விதிகள் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டோமா. காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், தேர்தல் விதிகள், காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் அப்படின்னு ஒன்று 1961 அது பார்த்துட்டோமா. தேர்தல் நடத்தை விதிகள், தேர்தல் சட்டம் 1961 வரும். அது எழுதலைன்னா எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்தது அதோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி எழுதிக்கோங்க. எலெக்ஷன் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021, எலெக்ஷன் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021. எலெக்ஷன் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது 2021 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னது, தேர்தல் சட்டங்கள் திருத்த சட்டம், தேர்தல் சட்டங்கள் திருத்த சட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க 2021. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் எனேபிள்டு த லிங்கிங் ஆஃப் எலக்டோரல் ரோல் டேட்டா, எனேபிள்டு தி லிங்கிங் ஆஃப் எலக்டோரல் ரோல் டேட்டா வித் த ஆதார் ஈகோசிஸ்டம். புரியுதா? ஆதார் கார்டையும் நம்மளுடைய வாக்காளர் அட்டையும் வாக்காளர் பட்டியலையும் ஒன்றா இணைக்கிறதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ட் மூலமாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2021 எலெக்ஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1 தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எலக்டோரல் ரோல் இருக்கும் இல்லையா, வாக்காளர் பட்டியல், அதை வந்து திருத்தம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜனவரி 1 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த சட்டத்துக்கு அப்புறம் ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 இந்த 4 டேட்லையும் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அவ்வளோதான், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் ஜனவரி, ஃபர்ஸ்ட் ஏப்ரல், ஃபர்ஸ்ட் ஜூலை, ஃபர்ஸ்ட் அக்டோபர். அதுக்கடுத்து ஆர்டிக்கல் எது வரைக்கும் எழுதியிருக்கீங்க? ஆர்டிக்கல் 324, 325, 326 வரைக்கும் எழுதியிருக்கீங்களா? பாருங்க. ஓகே, அப்போ அடுத்தது 327 என்னன்னு எழுதிக்கோங்க. பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் 327, ஆர்டிக்கல் 327 என்னன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் பார்லிமெண்ட் to make provision with respect to elections
elections to such legislature. புரியுதா? பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன்ஸ் டு சச் லெஜிஸ்லேச்சர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்திற்கான தேர்தல் தொடர்பாக ஏற்பாடு செய்ய பாராளுமன்றத்திற்கான அதிகாரம். அதுக்கடுத்து என்னது? 328 ஆர்டிகல் 328 எழுதிக்கோங்க இங்கிலீஷில். பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் எ ஸ்டேட் டு மேக் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன்ஸ். Power of legislature of a state to make provision with respect to elections to such legislature. ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்தல் தொடர்பாக ஏற்பாடு செய்ய சட்டமன்றத்திற்கான அதிகாரம். ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்தல்கள் தொடர்பாக ஏற்பாடு செய்ய சட்டமன்றத்திற்கான அதிகாரம். எழுதியாச்சா? ஆர்டிகல் 328. அடுத்து போலாமா? ஓகே. அதுக்கு அடுத்து என்னன்னா 329. 329 என்ன சொல்கிறாங்க? பார் டு இன்டர்ஃபெரன்ஸ் பை கோர்ட்ஸ் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ். பார் டு இன்டர்ஃபெரன்ஸ் பை கோர்ட்ஸ் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ். தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு தடை. புரியுதா? தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கான தடை. அதுக்கடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. எலெக்ஷனில் ஃபைனலாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து திமுகவில் இருக்கார் ஒருத்தர். அவர் வந்து திமுகவிலேருந்து திடீர்னு அதிமுகவுக்கு போகிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தினால திரும்பவும் திடீர்னு திமுகவுக்கு வந்துடுறார். இந்த மாதிரி மாறி மாறி போகிறாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறவங்கள தண்டிக்கிற சட்டம் தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதாவது என்னது? கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கிளியர் கட் கண்டென்ட் சொல்கிறேன், இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், disqualification of the members of parliament and
Parliament and State Legislative Assembly on the grounds of defection from one political party to another. ஒரு அரசியல் கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவியதன் அடிப்படையில் நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தல். இதுதான் அந்த விஷயம். இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1985 வருஷம் 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். புரியுதா? 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக புதுசாக ஒரு ஷெட்யூலையே உருவாக்கியிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு 8 ஷெட்யூல் தான் இருந்துச்சு கான்ஸ்டியூஷன் உருவானப்போ. சொல்கிறேன், 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 உருவாக்கப்பட்டிருக்கு. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 வருடம் உருவாக்கப்பட்டிருக்கு. கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது 1985 52வது சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக புதுசாக ஒரு ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. புதியதாக ஒரு அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்பில் 8 அட்டவணை தான் இருந்துச்சு. இப்போ வந்து 12 அட்டவணை இருக்குது. ஒவ்வொன்றும் பிற்காலத்தில் உருவானது. அப்போது இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி பேசக்கூடிய புதிய அட்டவணை என்ன அப்படின்னா 10வது அட்டவணை. 12 அட்டவணையில் 10வது அட்டவணை தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி பேசுது. 10th ஷெட்யூல் ஆடட் எ நியூ ஷெட்யூல், அதான் வந்து 10th ஷெட்யூல், 10வது அட்டவணை ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 10வதா ஒரு அட்டவணையை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, திருத்தமும் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 91வது சட்ட திருத்தம் மூலமாக இதை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. 91வது சட்ட திருத்தம் 2003, 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 இந்த 10வது அட்டவணையை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. அமெண்டட் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி 10th ஷெட்யூல் அமெண்டட் பை 2003 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதாவது ஒரு விஷயத்தை வந்து விதிவிலக்காக இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா நிலையிலையும் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுனா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல இருந்து இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் ஒரு கட்சி பிளவுறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு கட்சியே இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறும்போது இந்த சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு கட்சி பிளவுறும் நிலையில் இருந்தால் இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த கட்சி பிளவுறும் நிலையில் இருந்தால் இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது. not to apply in case of a split, not to apply in case of split அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.
ப்ளஸ் இந்த சட்டத்துக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசமும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த சட்டத்தை பற்றி. புரியுதா?